வேதாகம பட்டணங்கள் நகரங்கள் என்கின்ற இந்த தொடரில் வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு ஒவ்வொரு வேதாகம நகரங்கள் பற்றியும், அப்போது அது எப்படி இருந்தது, இப்போது அது எப்படி இருக்கின்றது, இந்த நகரங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சிகளில் கிடைத்த ஆதாரங்கள் என்னவெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி பார்த்து வருகின்றோம். இந்த 17வது எபிசோடில் ஈராக் நாட்டை பற்றி பார்க்கலாம். முதலாம் உலக யுத்தத்திற்கு பின்பு அதுவரை துருக்கியிடம் இருந்த இந்த ஈராக் நாடு அதன் பின்பு பிரிட்டிஷ் ஆளுகைக்குள் வந்தது. கிபி 1932 ஈராக் சுதந்திரம் அடைந்தது. டைகிரிஸ் மற்றும் ஐபிராத்து ஆகிய 2 நதிகளுக்கும் இடைப்பட்ட பூமிதான் பண்டைய நாட்களில் மெசபத்தோமியா என்று அழைக்கப்பட்டது. மெசபத்தோமியா என்கின்ற வார்த்தையின் அர்த்தமே நதிகளுக்கு இடையே உள்ளது என்பதுதான். இதை ஆதியாகமம் 24:10 மற்றும் அப்போஸ்தலர் 7:2 பார்க்க முடியும். இந்த மெசபத்தோமியா தான் காலங்கள் சென்ற பின்பு பாபிலோன் தேசமாக இருந்தது. தற்போது இது ஈராக் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஈராக் நாட்டை பற்றி சில புள்ளி விபரங்கள். வடக்கே துருக்கி நாடு, கிழக்கே ஈரான், தெற்கே குவைத், பெர்ஷியன் வளைகுடா, தென்மேற்கே சவுதி அரேபியா, மேற்கே சிரியா நாடுகள் சூழ்ந்துள்ளது. ஈராக்கின் மக்கள் தொகை 2023 கணக்கின்படி 4,58,00,000 பேர். இதன் தேசிய மொழி அரபிக் மற்றும் குர்திஷ். இங்கு முஸ்லிம்கள் 98%, கிறிஸ்தவர்கள் 1%, யாசிடிசம், மாண்டேயிசம் மற்றும் யார்சானிசம் 1% பேரும் இருக்கின்றனர். இதன் பரப்பளவு 4,35,000 சதுர கிலோமீட்டர். ஈராக்கின் தலைநகர் பாக்தாத். இந்த பாக்தாத் நகரம் சுமார் 1200 வருடங்களுக்கு முன்பாக இஸ்லாமிய கலிபாக்கள் மூலம் கட்டப்பட்டது. எனவே வேதாகம நாட்களில் இந்த பாக்தாத் பட்டணம் உருவாகவில்லை. ஆனால் வேதாகம நாட்களில் முக்கிய பட்டணங்களாக பாஸ்ரா, மோசுல் மற்றும் சுலைமானியா இருந்திருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. முதலாவதாக டைகிரிஸ் பற்றி பார்ப்போம். இந்த டைகிரிஸ் நதி சுமார் 1500 மைல் நீளம் உள்ளது. இந்த நதி அர்மேனியாவில் உற்பத்தியாகி துருக்கி வழியாக தென்மேற்கில் ஓடி பெர்சிய வளைகுடாவிற்கு 100 மைல் தூரத்தில் ஐபிராத்து நதியுடன் இணைகின்றது. இந்த டைகிரிஸ் நதிதான் வேதாகமத்தில் இத்தகேல் என்று அழைக்கப்படுகின்றது என்பதை ஆதியாகமம் 2:14, தானியேல் 10:4 வசனங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக ஐபிராத்து நதி துருக்கியின் கிழக்கு பகுதியிலே கருங்கடலுக்கு அருகில் உற்பத்தியாகி சிரியா வழியாக மெசபத்தோமியா சமவெளி வழியாக ஓடி டைகிரிஸுடன் இணைந்து பெர்சிய வளைகுடாவில் கடலில் கலக்கின்றது. இந்த ஐபிராத்து நதியின் நீளம் சுமார் 2800 மைல். இதில் 1600 கிலோமீட்டர் தூரத்திற்கு கப்பல் போகும் அளவிற்கு இது ஆழம் உள்ளது. இந்த ஐபிராத்து நதி வேதாகமத்தில் முதன்முறையாக ஆதியாகமம் 2:14 கூறப்பட்டிருக்கின்றது. அதுபோக யாத்திராகமம் 23:31 மற்றும் உபாகமம் 11:24 நதி என்றும், ஆதியாகமம் 15:18 மற்றும் உபாகமம் 1:7 பெரிய நதி என்றும் அழைக்கப்படுகின்றது. நம் அனைவருக்கும் தெரிந்த முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் கர்த்தர் வாக்கு பண்ணிய தேசத்தின் வடகிழக்கு எல்லையாக இது கூறப்பட்டுள்ளது. அதுபோக தாவீது மற்றும் சாலமோன் ராஜாவின் நாட்களில் கொஞ்ச காலம் இந்த பகுதி இஸ்ரவேலின் ஆளுகைக்குள் இருந்தது என்று 2 சாமுவேல் 8:3, 10:14, 1 ராஜாக்கள் 4:24 வசனங்களில் பார்க்க முடியும். யோயாக்கின் ராஜா யூதாவை ஆட்சி செய்தபோது பாபிலோன் மற்றும் எகிப்து ஆகிய ராஜ்யங்களை பிரிக்கும் எல்லையாக இந்த ஐபிராத்து குறிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக மெசபத்தோமியாவில் இருந்த ஊர் பட்டணம் பற்றி பார்க்கலாம். ஆபிரகாம் வாழ்ந்த ஊர் என்கின்ற கல்தேயர் பட்டணம் தற்போதுள்ள ஈராக்கில் இருந்திருக்கின்றது. இப்போதுள்ள ஈராக் நாட்டின் தலைநகராகிய பாக்தாத்திலிருந்து தென்கிழக்கில் சுமார் 400 கிலோமீட்டர் தூரத்தில் இது இருக்கின்றது. ஐபிராத்து நதிக்கரையில் இந்த ஊர் பட்டணம் கட்டப்பட்டிருந்தது என்று ஆதியாகமம் 11, 28, 31, 15, 17, நெகேமியா 9:7 மற்றும் அப்போஸ்தலர் 7:4 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். பண்டைய நாட்களில் சுமேர் என்கின்ற நாட்டின் தலைநகராக இந்த ஊர் பட்டணம் இருந்தது. வேதாகமத்தில் சினையார் தேசம் என்று அழைக்கப்படுவது சரித்திரத்தில் சுமேர் என்று கூறப்படுகின்றது என்று ஆதியாகமம் 11:2 பார்க்க முடியும். பெர்சிய வளைகுடாவிற்கும் பாக்தாத் பட்டணத்திற்கும் இடைப்பட்ட பூமி சுமேர் என்று அழைக்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஊர் என்கின்ற பட்டணம் இருந்த இடத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அநேக கல்வெட்டுகளை கண்டுபிடித்திருக்கின்றனர். மனித சரித்திரத்தின் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த அந்த காலத்து மக்களின் தலைநகராக இந்த ஊர் பட்டணம் விளங்கியதாம். கிட்டத்தட்ட கிமு 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பட்டணத்தில் ரதங்கள் இருந்திருக்கின்றன. ஒரு விஷயம் தெரியுமா? 60 என்கின்ற எண்ணை மையமாக கொண்ட கணக்கீடு இந்த ஊர் பட்டணத்தில் தான் ஆரம்பமாயிருக்கின்றதாம்.
உதாரணமாக 60 வினாடி 1 நிமிடம், 60 நிமிடம் 1 மணி, ஒரு வட்டத்தை 360 டிகிரியாக பிரிப்பது என்பதெல்லாம் இந்த ஊர் பட்டணத்தில் இருந்துதான் ஆரம்பமாயிருக்கின்றது. இந்த ஊர் பட்டணத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ஊர் நாமு என்பவன்தான் உலகத்திலேயே மிக பழமையான வாழ்க்கை முறை சட்ட திட்டங்களை ஏற்படுத்தியவன் என்று கல்வெட்டுகள் கூறுகின்றது. ஹம்முரபி சட்டத்திட்ட முறைகள் இதிலிருந்துதான் கடன் வாங்கப்பட்டவை என்று சொல்கின்றனர். சுமார் கிமு 1750 ஹம்முரபி சுமேர் நாட்டை தனது வசப்படுத்தினான். நம் வேதாகமத்தில் வருகின்ற பாபேல் கோபுரத்திற்கு சமமான கோபுரம் ஒன்று இந்த ஊர் பட்டணத்திலும் இருந்ததாம். இந்த ஹம்முரபி என்பவன் ஊருக்கு வடக்கே இருந்து பாபிலோனிலிருந்து வந்தவன் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியாக இந்த ஊர் பட்டணத்தை பற்றிய வரலாற்று சம்பவங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த 11 வேதாகம நாடுகளை பார்த்த பிறகு வேதாகம நகரங்கள் மற்றும் பட்டணங்கள் என்கின்ற தலைப்பில் இந்த ஊர் பட்டணம் பற்றி விரிவாக பார்க்கலாம். அடுத்ததாக பாபிலோன் பற்றி பார்ப்போம். ஈராக்கின் தலைநகரான பாக்தாத்திற்கு தெற்கே சுமார் 80 கிலோமீட்டர் தூரத்தில் பாபிலோன் இருந்திருக்கின்றது. முதலாக பாபிலோன் ஆதியாகமம் 11:1-6 வசனங்களில் வருகின்றது. இங்குதான் பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது. சூரிய வெளிச்சத்தில் உலர வைத்த செங்கலால் பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது. இதன் கட்டுமானத்திற்கு மரமோ அல்லது கல்லோ பயன்படுத்தப்படவில்லை. ஏராளமான படிக்கட்டுகள் உள்ள கட்டடமாக இந்த பாபேல் கோபுரம் இருந்தது. கோபுர வடிவத்தில் உள்ள பிரம்மாண்டமான கட்டிடங்களின் சிதைவுகள் பலவற்றை இன்னும் கூட இந்த பகுதிகளில் நாம் பார்க்க முடியும். பொதுவாக இந்த கட்டிடங்களில் 3 பகுதிகள் இருந்திருக்கின்றது. இதன் உச்சியில் பாபிலோனிய தேவர்களின் சிலையும் ஒரு கோயிலும் இருந்திருக்கின்றது. சில கட்டிடங்களின் உயரத்தில் 8 பகுதிகளும் இருந்திருக்கின்றது. முதலாக நிம்ரோத் என்பவன்தான் இந்த பாபிலோனை கட்டினான் என்று ஆதியாகமம் 10:8-10 நாம் பார்க்க முடியும். இந்த பாபேல் கோபுரம் பற்றிய தத்ரூப காட்சிகளுடன் அதன் வரலாறும், இந்த பாபிலோன் கோபுரம் எப்படி அழிந்தது, பல மொழிகள் எப்படி பிறந்தது, சிதறிப்போன மக்கள் அனைவரும் உலகின் எந்தெந்த பாகங்களுக்கெல்லாம் சென்று குடியேறினர் என்பது பற்றிய வீடியோவின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். கிமு 1830 முதல் பாபிலோன் பிரபலமடைய ஆரம்பித்தது. ஆனால் நேபுகாத்நேச்சார் ஆண்ட காலத்தில்தான் இந்த பாபிலோனின் புகழ் உலகமெங்கும் பரவியது. நேபுகாத்நேச்சார் அரசாண்ட காலம் கிமு 605 முதல் 562. இந்த நேபுகாத்நேச்சாரின் காலத்தில் பாபிலோன் மிக சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டது. பண்டைய கால உலக அதிசயங்களில் ஒன்றான தொங்கு தோட்டமும் பாபிலோனில் கட்டப்பட்டது. நேபுகாத்நேச்சார் இதை அவரது மனைவிக்காக கட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாபிலோன் பட்டணத்தை சுற்றி ஒவ்வொரு பக்கமும் சுமார் 15 மைல் நீளத்திற்கு கோட்டை சுவர்கள் கட்டப்பட்டிருந்தன. இந்த கோட்டை சுவர்களின் உயரம் 250 முதல் 300 அடி உயரமாகவும் சுமார் 80 அடி அகலமாகவும் இருந்ததாம். உள்மதில் மற்றும் வெளிமதில் என்று 2 கோட்டை சுவர்கள் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருந்தன. ஐபிராத்து நதி இந்த பாபிலோன் பட்டணத்தின் மத்தியில் ஓடியது. கோட்டை சுவரின் ஒவ்வொரு திசையிலும் பிரம்மாண்டமான 25 வாசல்கள் இருந்ததாம். மேற்கில் 25, கிழக்கில் 25, தெற்கில் 25, வடக்கில் 25 ஆக மொத்தமாக 100 வாசல்கள் இருந்ததாம். பிரம்மாண்டத்தின் உச்சமாக இந்த பாபிலோன் விளங்கி இருக்கின்றது. இந்த நேபுகாத்நேச்சாரை பற்றி நாம் தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். இவன்தான் சாலமோன் ராஜா கட்டிய எருசலேம் தேவாலயத்தை இடித்தவன், எரித்தவன். அதன் பொருட்களை எல்லாம் சேதப்படுத்தி பல விலையேற பெற்ற பொருட்களை தனது பாபிலோன் தேசத்திற்கு கொள்ளையடித்து சென்றவன். எருசலேம் தேவாலயத்தின் வரலாறு பற்றிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் கிபி 539 மேதிய பெர்சிய ராஜ்யத்தின் அரசர்கள் இந்த பாபிலோனை மேற்கொண்டனர் என்று தானியேல் 5:30-31 பார்க்க முடியும். இந்த பாபிலோனின் அழிவை குறித்து பல தீர்க்க தரிசனங்கள் நமது வேதாகமத்தில் இருக்கின்றது. ஏசாயா 13 ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதானமான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் கொமராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை. தலைமுறைதோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை. அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை. அங்கே மெய்ப்பர்கள் மந்தையை மறிப்பதும் இல்லை. காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும். ஊளையிடும் பிராணிகள் அவர்கள் வீடை நிரப்பும். கோட்டான்கள் அங்கே குடிக்கொள்ளும். காட்டாடு அங்கே துள்ளும். அவர்கள் பாலான மாளிகைகளில் ஓரிகள் ஊளையிடும். வலு சர்ப்பங்கள் அவர்கள் செல்விக்கையான அரண்மனைகளில் ஏகமாக கூடும். அதன் காலம் சீக்கிரம் வரும். அதன் நாட்கள் நீடித்திராது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுபோக எரேமியா 51:52 ஆகையால் கர்த்தர் சொல்லுகின்றது என்னவென்றால், இதோ
பாபிலோனின் விக்கிரகங்களுக்கு விரோதமாக விசாரிக்கும் நாட்கள் வரும். அப்பொழுது அதன் தேசமெங்கும் கொலையுண்டவர்கள் கத்துவார்கள். பாபிலோன் வான பரியந்தம் ஏறினாலும், அது தன் பலமான அரணை உயர்த்தினாலும், அதை பாழாக்குகின்றவர்கள் என்னிடத்திலிருந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். பாபிலோனிலிருந்து கூக்குரலின் சத்தமும் கல்தேயர் தேசத்திலிருந்து மகா சங்காரமும் கேட்கப்படும். கர்த்தர் பாபிலோனை பாழாக்கி அதிலுள்ள பெரிய சத்தத்தை ஒழிய பண்ணுவார். பாபிலோனை பாழாக்குகின்றவன் அதன் மேல் வருகின்றான். அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள். அவர்களுடைய வில்லுகள் முறிந்து போகும். சரி கட்டுகின்ற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிப்பார். பாபிலோனின் விஸ்தீரமான மதில்கள் முற்றிலும் தரையாக்கப்பட்டு அதன் உயரமான வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். பாபிலோனின் மேல் வரும் எல்லா தீங்கையும், பாபிலோனுக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா இந்த வசனங்களையும் எரேமியா ஒரு புஸ்தகத்தில் எழுதி வைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். கிமு 605 நேபுகாத்நேச்சாரால் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையாக கொண்டு போகப்பட்டு கிமு 535 வரை 70 வருடங்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருந்தனர். இந்த பாபிலோனை பற்றி வெர்னர் கெல்லர் என்கின்ற ஆசிரியர் எழுதும்போது, பாபிலோன் ஒரு தலைநகரமாகவும் ஒரு வர்த்தக ஸ்தலமுமாக மாத்திரமல்ல, இந்த பாபிலோன் ஒரு மத சம்பந்தமான முக்கிய பட்டணமாகவும் இருந்தது என்று கூறுகின்றார். அங்கு முக்கிய தெய்வங்களுக்கு 53 பெரிய கோவில்களும், மார்தூக் என்கின்ற தெய்வத்திற்கு மட்டும் 55 கோவில்களும், மற்றும் உலக தெய்வங்களுக்கு 300 கோவில்களும், வானத்தில் உள்ள தெய்வங்களுக்கு 600 கோவில்களும், இஷ்டார் தேவதைக்கு 180 மேடைகளும், நெற்கல் அதார் என்கின்ற தெய்வங்களுக்கு 180 மேடைகளும், அதுபோக மற்ற தெய்வங்களுக்கு 12 மேடைகள் இருந்தன என்று இந்த ஆசிரியர் கணக்கிடுகின்றார். இந்த பாபிலோன் ஒரு விக்கிரக ஆராதனை நிறைந்த நகரமாக இருந்திருக்கின்றது. வேதாகமத்தில் அந்நிய தெய்வங்கள் என்கின்ற பிளேலிஸ்டில் இந்த ஒரு அந்நிய தெய்வங்களை பற்றியும் விரிவான வீடியோக்களை வெளியிட்டிருக்கின்றேன். பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த பாபிலோன் பட்டணத்தின் முடிவை பற்றி கிமு 714 ஏசாயா 21:19, கிமு 595 எரேமியா 51 அதிகாரத்திலும், கிமு 712 ஏசாயா 46 அதிகாரங்களிலும் மற்றும் தானியேல் புஸ்தகத்திலும் தீர்க்கதரிசிகளின் மூலம் அதன் நியாய தீர்ப்பை முன்னறிவித்தார். ஆண்டவர் சொன்னது போலவே அத்தனையும் நிறைவேறியது. பேல் என்பது பாபிலோனிய தேசிய கடவுள். அதே போல நேபோவும் பாபிலோனின் தெய்வங்களில் முக்கியமான ஒன்று. இவைகளோட கூட மற்ற சிலைகளையும் ஆண்டவர் அழிப்பார் என்கின்ற முக்கியமான தீர்க்க தரிசனம் ஏசாயா 46:1-2 வசனங்களில் முன்னறிவிக்கப்பட்டது. அதாவது இவைகள் மனிதருக்கும் விலங்குகளுக்கும் சுமையாகும் என்றும், இந்த தெய்வங்களின் சிலைகளில் சில சிலைகள் 10 டன் எடையுள்ளதாக இருந்ததென்றும், இவைகளுக்கென்று பிரத்யேகமாக செய்யப்பட்ட வண்டிகளில் ஏற்றினால் 300 பேர் இதை இழுத்து செல்வதே கஷ்டம் என்றும், அப்படியே மற்ற சிலைகளையும் வண்டியில் ஏற்றி விலங்குகளை கொண்டு இழுத்து செல்லும் போது அந்த சிலைகளின் கனத்தினால் விலங்குகள் துன்பப்படும் என்று சொல்லப்பட்ட முன்னறிவிப்பு கிபி 18ஆம் நூற்றாண்டில் 2500 வருடங்களுக்கு பின்பாக இந்த பாபிலோனில் உள்ள சிலைகள் அனைத்தும் அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் பல ஐரோப்பிய நாட்டு நகரங்களில் உள்ள பொருட்காட்சி நிறுவனங்களுக்கு, மியூசியங்களுக்கு ஏற்றி கொண்டு செல்லப்படும் போது இது நிறைவேறியது. மனிதர்களும் விலங்குகளும் இந்த சிலைகளை கடற்கரை பட்டணங்களுக்கு இழுத்து கொண்டு சென்று அங்கிருந்து கப்பல்களில் ஏற்றி பல பொருட்காட்சி சாலைகளில் கொண்டு போய் சேர்த்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிமு 712 ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அசீரியா பலமான அரசாகவும் பாபிலோன் அதற்கு கீழ் கப்பம் கட்டும் நாடுமாக இருந்தது. பாபிலோன் கிமு 606 முதல் 536 வரை நேபுகாத்நேச்சார் முதல் பெல்ஷாத்சார் காலம் வரைதான் பிரபலமாக இருந்தது. பாபிலோன் தனது உன்னத நிலையில் இருந்தபோதுதான் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அதன் அழிவை அறிவித்தார். ஆண்டவர் முன்னுரைத்தபடியே பாபிலோனிய அரசன் பெல்ஷாத்சார் தனது பிரபுக்களின் 1000 பேருக்கு விருந்து கொடுத்து மதுபானத்தினால் வெறித்திருக்கையில் ஒரு கை சுவரில் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்று எழுதியது. அதன் அர்த்தம், தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார். நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்பதுதான். அதே போல அன்று ராத்திரியிலே கல்தேயரின் அரசனாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு தனது 62ஆம் வயதில் இந்த அரசை கட்டி கொண்டான் என்று தானியேல் 5:1-31 பார்க்க முடியும். அதன் பின்பு பெர்சியர்கள் பாபிலோனை முற்றுகையிட்டனர். கோட்டை மதில்களை இடித்து, இந்த பாபிலோனின் கோட்டை மதில்களை இடித்து உள்ளே போவது என்பது மிக கடினமான செயல் என்று ஒரு யோசனை செய்தனர். ஒரு பெரிய அகழி, அதாவது வாய்க்கால் வெட்டி அதன் வழியாக ஐபிராத்து நதியின் தண்ணீரை முழுவதும் திருப்பிவிட்டனர். அதனால் கோட்டையின் மதிலுக்கு அடியே ஓடிய நதி வற்றி வறண்டது. அதன் வழியாக மேதிய பெர்சியரின் படைகள் பட்டணத்திற்குள் நுழைந்து
கிமு 539 அக்டோபர் 13ஆம் நாள் அதிக ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பட்டணத்தை ஈஸியாக பிடித்தது. கோரேஸ் என்கின்ற பெர்சிய ராஜாவினால் பாபிலோன் பட்டணம் கொள்ளையடிக்கப்பட்டது. சில காலங்களுக்கு பின்பு மகா அலெக்சாண்டர் இந்த பட்டணத்தை பிடித்தார். தனது கடைசி காலத்தில் வியாதியாக இருந்த மகா அலெக்சாண்டர் கிமு 323ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி பாபிலோனில் மரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அலெக்சாண்டர் இறந்தவுடன் யார் வாரிசு என்கின்ற சர்ச்சை எழுந்து அவரின் தளபதிகள் மாறி மாறி இந்த பட்டணத்தை பிடித்தனர். இந்த குழப்பத்தில் படை வீரர்கள் தங்களது விருப்பப்படி பட்டணத்தை அதிகமாக கொள்ளையடித்து பாழாக்கிவிட்டனர். கடைசியில் செலுக்கஸ் என்கின்ற படைத்தலைவன் அந்த பிரதேசத்தை கைப்பற்றி பாபிலோனுக்கு வடக்கே 40 மைல் தொலைவில் டைகிரிஸ் ஆற்றங்கரையில் செலூசியா என்கின்ற பட்டணத்தை கட்டினான். அது முதல் பாபிலோனின் வணிகமும் செல்வாக்கும் குறைந்து கொண்டே போனது. இந்த பாபிலோன் சிறுக சிறுக நசித்து போனது. கிமு 27 முதல் கிபி 14 வரை அகஸ்துராயன் காலத்தில் வாழ்ந்த ஸ்ட்ராவோ என்கின்ற வரலாற்று ஆசிரியர் பாபிலோன் ஒரு பாலைவனமாக மாறிவிட்டது என்று எழுதியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியாக இந்த பாபிலோன் பிரதேசத்தின் மண் அமிலத்தன்மை அடைந்து புல் வளர்வதற்கும் தகுதியற்றதாக போய்விட்டபடியினால் மெய்ப்பர்கள் அங்கு ஆடு மேய்ப்பதும் இல்லை என்கின்ற ஏசாயா 13:20 வசனம் நிறைவேறியது. பாலைவனமாகி போன இந்த பிரதேசத்தில் அரேபியர்கள் கூடாரம் கூட போடவில்லையாம். அதன் இடிபாடுகளுக்கு பக்கத்தில் ஒரு பொருட்காட்சி சாலை இருந்திருக்கின்றது. அதன் காவலாளி கூட காலையில் அதை திறந்துவிட்டு மாலையில் பூட்டிவிட்டு பக்கத்து ஊருக்கு சென்று போய்தான் ராத்தங்குவானாம். இப்படியாக ஆண்டவர் முன்னுரைத்தபடியே ஒரு காலத்தில் மகா பாபிலோன் என்று அழைக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான பாபிலோன் நகரம் கர்த்தருடைய வார்த்தையை நிரூபிக்கும் சின்னமாக பாழான சிதைந்த குட்டிச் சுவர்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. சரி, கடைசியாக நினிவே பற்றி பார்த்து முடிப்போம். பாபிலோனுக்கு வடக்கே சுமார் 320 கிலோமீட்டர் தூரத்தில் டைகிரிஸ் என்கின்ற இத்தக்கேல் நதியின் கரையில் இந்த நினிவே பட்டணம் கட்டப்பட்டிருந்தது. அசீரியாவின் தலைநகரமாக இருந்தது இந்த நினிவே பட்டணம். நம் அனைவருக்கும் தெரிந்த யோனா தீர்க்கதரிசி இந்த நினிவே பட்டணத்திற்கு அனுப்பப்பட்டார். இந்த நினிவே பட்டணம் மகா நகரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை யோனா 1:2, 3:2-3 மற்றும் 4:11 வசனங்களில் பார்க்க முடியும். அந்த நாட்களிலேயே இந்த நினிவே பட்டணத்தில் 1,20,000 பேர் இருந்தனர் என்று யோனா 4:11 வசனம் சொல்கின்றது. இந்த நினிவே பற்றியும் பேசிக்கொண்டே போகலாம். இதை பற்றிய விரிவான வீடியோவை தனியாக விரைவில் போடுகின்றேன். காலங்கள் சென்ற பின்பு கிமு 612 இந்த நினிவே பட்டணம் அழிக்கப்பட்டது. இந்த நினிவேயின் அழிவை குறித்து நாகும் என்கின்ற தீர்க்க தரிசனம் உரைத்ததை நாகும் 1:8, 2:8 வசனங்களில் பார்க்க முடியும். இப்படியாக பண்டைய கால தேசமாகிய மெசபத்தோமியா மற்றும் பாபிலோன் தற்போது ஈராக் நாடாக இருக்கின்றது. இந்த நாட்டிற்கு விசா கிடைத்து நாம் வேதாகம நகரங்களை அங்கு சென்று சுற்றி பார்ப்பது என்பது சற்று கடினம்தான். யாராவது இந்த ஈராக் நாட்டிற்கு சென்றிருக்கின்றீர்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவே ஈராக் நாட்டிற்கும் பைபிளுக்கும் உள்ள சம்பந்தம். அடுத்த வாரம் வேறொரு நாட்டை பற்றி பார்ப்போம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.